ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இப்போ சிம்பிளான ஒரு சட்னி வந்து செய்ய போகிறோம். அதுக்கு நான் வந்து கடாயில் ஆயில் விட்டுட்டேன். இப்போ வந்து ஒரு 3 தக்காளி வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை வந்து இந்த ஆயிலில் வந்து வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதக்கணும், கருக விடாமல் நல்லா வதக்கி எடுக்கணும் தக்காளியை மட்டும். இந்த அளவுக்கு வந்து தக்காளியை வந்து மசிச்சு எடுத்தால் போதும். இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு நம்ம வந்து மாற்றிக்கலாம். அதே கடாயில் வந்து கொஞ்சம் பூண்டை போட்டு நம்ம வந்து பூண்டை வந்து வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் விட்டுக்கலாம். நல்லா வதக்கணும். இப்போ இந்த இதையே வந்து நல்லா வறுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அதே ஆயிலில் வந்து நான் வந்து பெரிய வெங்காயம் வந்து ஒன்று கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை வந்து நல்லா இதில் வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதக்கணும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். அந்த ஆயிலில் வந்து இந்த வரமிளகாய் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி அதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா ஆயிலே வறுபட்டுருச்சு. இப்போ வந்து இதையே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். கரிஞ்சிடக்கூடாது. இப்போ எல்லாத்தையுமே வந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். இப்போ அது கூடவே கொஞ்சம் வந்து மல்லித்தலை போட்டுக்கலாம். அப்புறம் உப்பு கொஞ்சம் சேர்த்திக்கலாம் தேவையான அளவு. இது எல்லாத்தையுமே போட்டு கையிலேயே வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ கையிலேயே வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. அதில் வந்து தக்காளி தோல் இருக்கிறத வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி நான் வந்து ரிமூவ் பண்ணிக்கிட்டேன். இது வந்து நம்ம ஊறுகாய் மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கலாம். சூடான சாப்பாட்டுக்கு சாப்பிட்டுக்கலாம், சப்பாத்திக்கு சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.